ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எஸ் சார், இப்படிப்பட்ட ஒரு யங் கன்ஸ், யங் பிளட் அப்படியே அப்படின்னு கீச்சுன்னு வந்து ஆடும்போது என்ன மாதிரி இது ஐபிஎல் பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு SRH vs பஞ்சாப் கிங்ஸ் உடைய இந்த மேட்ச்? ஃபேபுலஸ் மேட்ச். ரொம்ப போர்மா இருந்தது. பட் திடீர்னு பார்த்தா ஃபேபுலஸ். அதான் இந்த T20 அந்த பேட்டர்னே அந்த டைப் தான். அதோட டிசைன் அப்படிதான் இருக்கு. திடீர்னு பார்த்தா எக்ஸ்ட்ராடனரி மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. இங்கிலீஷ்ல கேள்விப்பட்டிருக்கேன், ஷஷாங்க் ரிடெம்ஷன் அப்படின்னு ஒரு படம் வந்ததுன்ட்டு. பிரிசன்ல இருக்கிறவன் வந்து தான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான், வெளியில இருக்கிறவன் ஜெயில இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு கான்செப்ட் ஒண்ணு, அதாவது டோட்டல் லிபரேஷன்ல அந்த ஷஷாங்க் ஒருத்தர் ஆடுறாரு. ஷஷாங்க் அண்ட் அசுடோஷ், உஷுன்னு இருக்கு பேர், சைலண்ட் மாதிரி. மீதி பேர்லாம் சைலண்ட் ஆகிடுறாங்க. அந்த ரெண்டு பேர் தான் நீங்க ஐபிஎல்ல பெஸ்ட் பேர் அவார்டு கொடுக்கணும்னா இவங்களுக்கு கொடுக்கலாம். பஸ் இந்த மாதிரி கிரிக்கெட் நீங்க அபூர்வம். அவன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல இவங்க ரெண்டு பேர் ஆனதை போடலாம். when you think everything is lost, two people can do wonders. அது எப்படி வந்து SRH அந்த நிதிஷ்குமார் பண்ணாரோ, அங்க ஹைதராபாத்ல தான் NTR தான் ஃபேமஸ். NKR, நிதிஷ்குமார் ரெட்டி, கிருஷ்ண பகவான் மாதிரி வந்து காப்பாற்றி விட்டாரு திடீர்னு. அது வந்து டாப். அவர் அந்த பக்கம். இந்த பேர் ஆடின கிரிக்கெட் வந்துதான் நான் எப்பயுமே எதிர்பார்க்கிற கிரிக்கெட். தட் இஸ் மேட்ச் சிமுலேஷன் சொல்லுவேன்ல. டஃபஸ்ட் பால் எல்லாம் போட்டு எல்லா பாலையும் 6 அடிக்கணும்னா எப்படி அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவங்க ரெண்டு பேர் தான். பஸ் இவங்க ரெண்டு பேரும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து நெவர் சே டை ஆட்டிடியூட் வந்தோம். எதுவுமே கிடையாது தோக்குறதுக்கு. கட்சி வரைக்கும் நாங்க ஃபைட் பண்ணுவோன்றது ரெண்டு பேர், அசுடோஷ் அண்ட் ஷஷாங்க், ரெண்டு பேர் ப்ரூவ் பண்ணாங்க. ஃபேபுலஸா இருந்தது. எஸ் சார், இந்த 50 பாலுக்கு 100 இருக்கும்போது கூட இந்த மேட்ச் வந்து இவ்வளோ தூரம் போகும்னு யாருமே ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை இவ்வளோ நெக் டு நெக் இவங்க கொண்டு வந்தாங்க கடைசி வரைக்கும்ன்றது ஹேட்ஸ் ஆஃப். பட் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சின்ன இடம், அந்த லாஸ்ட் ஓவர்ல வந்துட்டு நம்ம அண்ணன் உணர்கட் பாத்தீங்க அப்படின்னா அவர்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்லோ பால், சொடுக்கு பால் எல்லாம் போட்டு என்னமோ பண்ணாலும் கூட அதை கொஞ்சம் பெட்டரா வந்து இந்த அசுதோஷ் ரீட் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அந்த அந்த ரெண்டு இடத்துல டபுள் ஓடினார் பாத்தீங்களா. அவர் வந்து இவர் 107 கிலோமீட்டர் 108 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடுறாரு. இவர் ரொம்ப அந்த ஒரு டென்ஷன்ல அடிக்கணும் வெயிட் பண்ணி வச்சு வாங்கலான் இருந்தாரு. அவர் ஸ்லோ பால ரொம்ப பிரில்லியண்டா போட்ட உடனே இவர் அவசரப்பட்டு அந்த 2 பால் ஆனார். ஃபர்ஸ்ட் டைம் ஓகே, செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் ஓகே ஸ்லோ பவுன்ஸ் வருதுன்னு வெயிட் பண்ணி ஆடி இருந்தாருன்னா மேட்ச் வின்னு கண்டிப்பா ஜெயிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. சோ அசுதோஷ் அதை மட்டும் கொஞ்சம் பண்ணியிருந்துக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கு வந்து ஆடின பால், அவங்களுக்கு வந்து இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி டைம். ஓகே, இதுல ரீடேக்லாம் கிடையாது. சினிமா மாதிரி ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் பால்ஸ். அவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்போர்ட்ஸ் கிடையாது. இந்த ஹோல் ரெண்டு சைடு ஆஃப் தி கேமும் பாத்தீங்கன்னா SRH நீங்க பாருங்க, பஞ்சாப் பாருங்க, ஸ்டார்ஸ் எல்லாம் ஃபெயிலியர், டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் ஃபெயிலியர். ஆனா கூட விட்டுறக்கூடாது அப்படிங்கச்ச இந்த செகண்ட் ரேங்க்ல இருக்காங்க பாருங்க, அடுத்த லேயர், அவங்களுக்கு ஒரு அதீத வெறி ஒண்ணு வரும். மீதி பேர் ஃபெயில் ஆன நம்ம யாருன்னு காட்டலான்ட்டு. அதுல வந்து நம்ம நிதிஷ் ஆடின கேம் டாப் கிளாஸ் மாதிரி, இவங்க ரெண்டு பேர் ஆடினது. ஸோ அது ஏன் அப்ரிஷியேட் பண்ணணும்னா, ஸ்டார்ஸ் போயிட்ட RCBக்கு இது வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன். ஸ்டார்ஸ் போயிட்டாங்கன்னா நம்ம டீம் போயிடுச்சுன்னு கிடையாது. நம்ம வந்து பூந்தோலையெல்லாம் கட்சியில ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். இவங்க ஆடினது அவங்களுக்கு ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் இருந்தது டு டிசைட். பிளஸ் அவங்க வந்து ஃபண்டாஸ்டிக்கா காலை ஸ்ட்ரெச் பண்ணி யார்கரெல்லாம் ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டாங்க பார்த்தவங்க. இதுக்கு மேல இப்ப 2 பால் அவங்க வேஸ்ட் பண்ணதை சொன்னீங்கன்னா 6 விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் அவங்க 6 4 வச்சிட்டாங்க. அந்த மாதிரி. சோ அவங்க 2 பேரும் நம்ம ஒண்ணுமே பிளே பண்ண முடியாது. அவங்க ஆல்மோஸ்ட் குத்துக்கலாம் மேட்ச். நீங்க தான் ஜெயிச்சிங்கிட்ட அந்த 2 பேர் ஆனதுக்கு. ஏன்னா இப்படி நான் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டதே கிடையாது. தூக்க காலங்கள்லாம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு அவங்க 2 பேர் ஆன பேட்டிங்கை பார்த்துட்டு. பட் அதுல கடைசியில உனத் கட் கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, உனது சம்பளம் கட்டுட்டாங்க அவர் போட்ட போலிங் கடைசியில. ரொம்ப கான்பிடண்டா வந்து பேட் கமின்ஸ் இப்படிலாம் பண்ணாரு. எல்லாம் பண்ணிட்டு கடைசியில பேட் கமின்ஸ் வந்து வசூல் ராஜா, பிரகாஷ் ராஜ் மாதிரி ஆகிட்டாரு. அவர் பயங்கர டென்ஷன்ல நல்லா கொடுக்குற 6 சிரிச்சிருந்தாரு கடைசியில. பாத்தீங்களா, அது என்னன்னு புரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேப்டன் இவ்வளவு ஜாலியா சிரிச்சு பார்த்தேன் லாஸ்ட் ஓவர்ல.
கிட்டத்தட்ட மேட்ச் கைவிட்டு போறது. ஸோ அதனால அந்த அந்த வந்து நட்ராஜ் ஒரு 2 யார்கர்ஸ் போட்டு காப்பாத்தினார் கடைசியில. அவரையுமா அடிச்சாங்க. பட் ஸ்டில் நட்ராஜ் வந்து பிரில்லியண்டா 2-3 யார்கர் போட்டு காப்பாத்தினாரு. இந்த மேட்சுடைய ப்ரோக்ரஸ் நீங்க பாருங்க. முதல்ல வெரி புவர் ஸ்டார்ட் சன்ரைசர்ஸ். ஓகே, 3 விக்கெட்ஸ் போய் ஹார்ட்லி 7 to 8 ரன்ஸ் வந்துட்டு இருக்கு. வேணா நாங்க தோக்குறோம், நீங்க எடுத்துங்க அப்படின்னு பஞ்சாப்ட கொடுத்து, பஞ்சாப் நோ 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 நிதிஷ், நீங்க எப்படி தப்பா எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு விருந்தோமல் பிடிக்கும், நீங்க எடுத்துங்க அப்படின்னு அவரு போட்டு பேய் அடி அடிச்சு, அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு வேணா நீங்களே எடுத்துங்க திருப்பி கடைசியில பஞ்சாப்ட கொடுத்து, பஞ்சாப் ஆடும் போது இல்ல எங்களுக்கும் இந்த மேட்சுக்கும் சம்பந்தமே கிடையாது, இது ஒன்லி எஸ்ஆர்எச்சே ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்து, அவங்க அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க, அஷுதோஷ் சஷாங்க் 2 பேருக்கும் அதை எப்படி நாங்க எடுத்துப்போம், நீங்க எடுத்துங்க அப்படின்னு கொடுத்து போட்டி யார் தோக்குறது, கடைசியில ஒரு வழியா இல்ல எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிஞ்சது. ரொம்ப வித்தியாசமான மேட்ச். எஸ் சார், இந்த மேட்ச்ல அந்த டாப் கன்ஸ் ஃபெயிலியர் பத்தி நீங்க பேசுனீங்க. என்ன பிரச்சனை நம்முடைய ஜானி பேர்ஸ்டோக்கு? அவர் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கச்சா உரிச்சு கடாசுவாரு. ரீசெண்டா இந்த ஐபிஎல் அவருடைய பெஸ்ட் நம்மளால பார்க்க முடியல. வாட் இஸ் த ராங் வித் மிஸ்டர் ஜானி பேர்ஸ்டோ ஸ்பெசிபிகலி? ஜானி பேர்ஸ்டோ, கிளென் மேக்ஸ்வெல், இவங்களுக்குலாம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நார்மலா. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் வெளில போறதா உள்ள வருதான்னு தெரியாது. 4 ஸ்டெப்ல டைட்டா முதல் 5-6 பால் நீங்க டைட்டா போடணும். அவங்க பேட்லயும் படவே கூடாது. பேட்ல படணும், அவங்க மிஸ் பண்ணணும். நீங்க அப்புறம் பாருங்க, அக்ராஸ் ஆடி போல்டிடணும். அவங்க சரித்திரமே தான். அதுவும் பேர்ஸ்டோ கையில லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கையில பால கொடுத்தால கண்ணு முழிச்சு வைப்பாரு. அவர் அந்த கிளாசன் பக்கத்துலயே நிக்கிறாரா, எது கிளாசன் எது பேர்ஸ்டோன்னு தெரியல. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க முழிச்சு. அதனால சில பேர் நேங்கிங்கா போட்டீங்கன்னா போதும், அவருக்கு பொறுமையே கிடையாது. பேர்ஸ்டோ எஸ்பெஷலி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், எத்தனை தடவை லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அக்ராஸா மிட் விக்கெட்ல அடிக்க போய் ஒரு அவுட் ஆயிருக்காருன்னு பாருங்க. சோ அதான் அவர் அப்படி போச்சு. டிராவிஸ் ஹெட்டுக்கு ஸ்லோவா கண்டுபிடிக்கிறாங்க. காலை பரப்பி வச்சுன்னு கிரியேட்டிங் ரூம் டு பிளே ஸ்ட்ரோக்ஸ் ஆன் டுவர்ட்ஸ் பாயிண்ட் கவர்ஸ் அண்ட் லாங் ஆஃப்ல தூக்கி அடிக்கிறது. ஒண்ணுமே வேணும், வயிற்றுக்கு நேர பவுன்சர் இல்ல ஸ்ட்ரெயிட் யார்கர் ஆன் த லெக். இந்த 2 யார் போடுறாங்களோ சொல்லி எடுப்பாங்க டிராவிஸ் ஹெட். அது பாத்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது இப்போ. கரெக்டா இன்னைக்கு இப்படி பிடிக்கிறாங்க இப்போ. அதனால பிளஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷிகர் தவன் வந்து எல்லாம் டோட்டல் என்ன பண்றதுன்னே தெரியல. எந்த புவனேஸ்வர் குமார் பிரில்லியண்டா போட்டு டைட்டா போட்டு எந்த பாலுமே பேட்ல மிடில் படாத மாதிரி பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டு. ஃபாஸ்ட் பவுலருக்கு நேரம் இறங்கி ஸ்டம்ப் ஆனதுன்றது அது ஒரு பெரிய ரெக்கார்டு. பொறுமை இழந்து இந்த பேட்ஸ்டோ ஒரு பக்கம் பண்ணி இவர் ஒரு பக்கம். அதனால நாக்கிங்கா லெங்க்ல போட்டுனே இருந்தா எப்படி பொறுமை இழக்கிறாங்க அப்படின்றது ஒன் மோர் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச். எஸ், ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ்ல வந்துட்டு புதுசா ஏதோ ஒரு ரெக்கார்டு வந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஏதோ போன் கூட வந்துச்சு சார். என்ன நினைச்சு கேட்டேன். அப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இல்ல, இதுதான் வந்து அதிக முறையா வந்துட்டு கேட்சஸ் வந்து எங்களுக்கு வேண்டாம்னு விட்ட மேட்ச் இதுதான் அப்படின்ற மாதிரி. என்ன ரெக்கார்டு சார் இந்த மேட்ச்? எத்தனை கேட்ச் 2 இன்னிங்ஸும் சேர்த்து அத்தனை பட்டர் ஃபிங்கர்ஸ் இன்னைக்கு எவ்வளவு எண்ணிட்டே போலாம். ஆமா, அந்த அத்தனை பேர் பவுண்டரி லைன்ல சார் ஃபீல்டிங் பண்ணது எல்லாம் நேர பாஸ்கெட் பால் வாலிபால் தான். அப்படி திருத்தி எடுத்து குத்தி அது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அத்தனை ஃபீல்டர்ஸுக்குமே பக்கத்துல ஒரு சப்ஸ்டியூட் இருப்பாங்கன்னு வச்சுட்டு இருக்காங்க. கிடையாது, அவங்களே தான் முடிக்கிறது. அதனால அண்ட் இவர் நம்ம ஃப்ரெண்ட் விட்டாரு திரிபாதி, ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் கை தட்டிடுவாரு. எல்லாத்துக்கும் அவசரம். இன்னைக்கு ஒரு பேட்டிங் அவுட் ஆனது பார்த்தா அந்த உரிய அணிலாம் அடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எம்பி கார்பரேட். அதனால பயங்கர டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி கேட்ச் விடுறதுன்றது. எஸ் சார், எஸ்ஆர்ஹெச் இந்த தடவை வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பேசுறோம். அந்த எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், கேகேஆர் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2.0 வெர்ஷன்ல வந்து இந்த வருஷம் வந்திருக்கிறாங்க. நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுல முக்கியமா எஸ்ஆர்ஹெச் ஃபைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டெலிவரி ஒரு புது பொலிவோடு தெரியுறாங்க. முக்கியமா இதுல பேட் கமின்ஸோட கேப்டன்சி வந்து அவங்க எதிர்பார்த்து ஒரு 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. நீங்க இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச இந்த 4-5 மேட்சஸ்ல வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் உடைய இந்த மெயின் பேட் கமின்ஸ் கேப்டன்சி எந்த அளவுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் ஆகுது மெயினா நினைக்கிறீங்க? இன்க்ளூடிங் இப்போ வந்து சிரிச்சுனே ஜாலியா நீ என்ன வேணா போட்டு நம்ம ஜெயிச்சிருவோம்னு அந்த ஒரு கூல் ஹெட்டடா இருந்ததுல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் பேட் கமின்ஸ் உடைய கேப்டன்சி அப்கோர்ஸ் வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம். ஃபைனல்ஸ்ல கண்ணில் விரல விட்டாரு. நமக்கு ஃபீல்ட் செட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே போலிங் சேஞ்சஸ் எல்லாத்துலயுமே ஓகே அதுல பண்ணாரு. இப்போ பேட் கமின்ஸ் நார்மலா தேங்காய் உடைப்பாரு, ரன் நிறைய கொடுப்பாரு. பட் இப்போ அந்த ஸ்லோ பவுன்சர்ஸ் அவர் போட ஆரம்பிச்சு நிறைய கண்ணில் விரல விட்டாரு, நாக்கிங்கா போடுறாரு இப்போ. ஸோ அவரை பார்த்து அந்த போலிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அது பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
எஸ்ஆர்எஸ்ல அந்த போலிங் டிபார்ட்மெண்ட் சொல்லிக்கிற மாதிரி பெரிய போலர்ஸ் இல்லாட்டா கூட அவரு ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டாரு எல்லாரையும். இப்படி இப்படி போடணும், ஸ்லோ பவுன்சர்ஸ் போடணும், ஸ்லோ ரன்ஸ் போடணுன்றதுல ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. நட்ராஜ் நல்ல ஒரு ஃபண்டாஸ்டிக் செகண்ட் ஃபிடல் அவருக்கு. அந்த யார்கர்ஸ் போடுறது இப்ப அவர் வந்துட்டார் இந்த பக்கத்துல. அதனால எதுல இம்ப்ரூவ் ஆயிருக்கோ இல்லையோ போலிங் டிபார்ட்மெண்ட்ல டெஃபினட்டா ஒரு சரியான இம்பாக்ட் இருக்கு அவருடைய பேட் கமின்ஸோடைய கேப்டன்சில. இன்னைக்கு டிராவிஸ் ஹெட், கிளாசன் எல்லாம் ஃபெயில் ஆகி, மார்க்ராம்லாம் ஃபெயில் ஆகி, அவங்க வந்து நிதிஷ்குமார் பிரில்லியன்ட் ஆடி அவங்களுக்கு ஒரு ஸ்கோரை கொண்டு வந்தார் பாத்தீங்களா? அது ரொம்ப பெரிய கேம் சேஞ்சர் இது நிதிஷ்குமார் ஆனது. அவங்க சில பேர் இந்த நான் சொல்றேன் பார்க்கறச்சே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, நிதிஷ்குமார் பார்க்கும் போதே ஸ்மைல்ஸோட இருக்கு, டென்ஷனே தெரியல முகத்துல. இப்போ ஹர்திக் பாண்டியாவுடைய ஆட்டிடியூட், சூரியகுமார் யாதவோட ஆட்டிடியூட் பயங்கர பாசிட்டிவா இருக்கு. நான் அடிய போறேன், மெருக போறேன், எதிரில்லை அவன் அவுட் ஆனாலும் சரி, நீ என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவரு. இங்க அப்கோர்ஸ் இந்த பேர் த பெஸ்ட் பேர் ஆஃப் ஐபிஎல் நான் சொல்ற மாதிரி சஷாங்க் அண்ட் அசுதோஷ், அவங்க ரெண்டு பேரு விட்டக்கூடாது. சரி, அவங்க ஒருத்தர் பேசிக்க கூட இல்லை, அவங்க வெறும் கண்ணிலே பேசிக்கிறாங்க. இந்த பால் நிறுத்திடலாம், சிக்ஸ், இது சிக்ஸ் அடிக்கிறாங்க. சோ அந்த அந்த ஆட்டிடியூட் வேணும் பாஸ். இதுதான் பாஸ் ரியலாவே கில்லர் இன்ஸ்டிங்க்ட் பேட்டிங் எல்லாம் இந்த பேர் ஆனது. இதுல வந்து ஒரு சேஸ்ல என்ன ஆஸ்கிங் ரேட் இருந்தாலும் இம்பாசிபிள்னு நினைச்சிடக்கூடாது. இட் இஸ் ஜஸ்ட் டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மாடல் ட்ரெண்ட் செட்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரும். எஸ், அதுவும் வந்து ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் அடிக்கிறத விட நம்ம இந்தியன் பிளேயர்ஸ், யங் பிளேயர்ஸ், இந்த மாதிரி இன்னும் வந்து அன்கேப்ட் பிளேயர்ஸா இருக்கிற இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு காம்போல வந்து அடிக்கும் போது வந்து இட் இஸ் மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் இட் கிவ்ஸ் அ வெரி ஹாப்பி பாசிட்டிவ் வைப் டு எவ்ரி டீம்ஸ். ஓகே, நம்ம டீம்ல இருக்கிற யங் பிளேயர்ஸும் நாளைக்கு மேட்ச்ல சூப்பரா ஆடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா செட் பண்ணுது. பட் ஆனா எஸ்ஆர்எச்சோட பவுலிங் நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு பெட்டரா இருக்கிறது வந்து எனக்கு என்னமோ உம்ரான் மாலிக் வெளியிருந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாருன்னு தோணுது. ஓ, நல்லா போடுறீங்களா நீங்க, ஒரு மேட்ச் எனக்கு நீ கொடுத்து பாரு அப்படின்னு பேட் கமின்ஸ் நோ அப்படின்னு அவரை தான் மெயினா உரமா உட்கார வச்சிருக்கிறாரு. உம்ரான் மாலிக் கூட சரியா போயிடும் சார் எல்லாம். ஏன்னா அவரு உம்ரான் மாலிக் வேகமா வந்து போட்டு வேகமா கொடுப்பாருல்ல 4-6. சாம் கரன் ஆப்போசிட்டா இருக்கு, மெதுவா போட்டு 6-4 கொடுக்குறேன்றாரு. சாம் கரன் ஓடி வந்து விதவிதமா வெரைட்டியா கொடுக்குறாரு, கொடுத்துட்டு ஒண்ணுமே ஆ மாதிரி போயின்னு இருக்காரு. வேற யார் போலிங் அடிச்ச மாதிரி இவர் போலிங். இதுல வந்து பாத்தீங்களா இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட அந்த லாஸ்ட் பால் வந்து, ஏன்னா எல்லாம் வாரி வழங்கியாச்சு, எங்க இருந்தோ இந்த ஸ்கோரை தூக்கிட்டு வந்தோம். ஏன்னா 10 ஓவர் முடியல 60 நம்ம இருந்தவங்க 20 ஓவர் முடியல 189 வந்துட்டாங்க. இந்த லாஸ்ட் ஒரு பால் 6 இந்த பவுண்டரியில் நின்று ஃபீல்டர் கையில பட்டு 6 போச்சு. சாம் கரன் மூஞ்சியில கை வைக்கிறாரு, மூஞ்ச மூடிக்கிறாரு, தலையில அடிச்சுக்கிறாரு, முடிய பிச்சுக்கிறாரு. என்னன்னா எனக்கு புரியல, 189 ரன்ல இந்த ஒரே ஒரு 6 தான் உனக்கு வலிக்குதா, வேற எதுவுமே வலிக்கான்னு இருந்துச்சு. இல்ல அவருக்கு ஏன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாருன்னா, அது எங்க கேட்ச் அவர் பிடிச்சிட போறான்னு பயந்துட்டாரு. கையில படாம 6 போயிருந்தா குஷியா இருப்பாரு ஸ்ட்ரைட்டா. அந்த கோவம் இருக்கு. சோ இந்த சாம் கரன்லாம் ஒண்ணுமே பண்ணல. சாம் கரன் ஒண்ணும் பண்ணல, ஃப்ரண்ட் லைன் பேட்டர்ஸ் எதுவுமே பண்ணாம இவங்க ரெண்டு பேர்ல இந்த அசுதோஷ் அண்ட் சஷாங்க் வந்து பண்ணாங்க பாருங்க. இது ஸ்டார்ஸுக்கே ஒரு லெசன். ஓ, இப்படி ஆடணும் போறது, கிரிக்கெட் இப்படிதான் ஆடணும் போறது. அதே டைட் போலிங் தான் எஸ்ஆர்எச் போட்டிருந்தாங்க அது வரைக்கும். திடீர்னு பாருங்க கச்சம், திடீர்னு ஒரு புவனேஸ்வர் குமார் அவர் தான் நல்லா போட ஆரம்பிச்சாரு. இதுல எல்லாமே ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இது எந்த போலர் இல்ல எந்த பேட்ஸ்மேன் எப்ப நல்லா ஆடுவாங்க, எப்ப சரியா ஆட மாட்டாங்கன்னு தெரியல. இந்த மேட்ச் பூராவே எல்லாரும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருக்கு. திடீர்னு ரோல் மாறுது. ஒரு ஹாஃப் மாணிக்கம் மாதிரி இருக்காங்க, திடீர்னு ஒரு ஹாஃப் பாஷாவா மாறுறாங்க, இல்ல அப்படியே உள்டா. இந்த மேட்ச் அப்படிதான் போயிட்டு இருந்தது, இசிஜி மாதிரி போயிட்டு இருந்தது மேட்ச். சார் எனக்கு இப்போ நம்ம வாஷிங்டன் சுந்தரை வந்துட்டு வெளியே உட்கார வச்சிருக்காங்கல்ல எஸ்ஆர்எச், அவர் வந்து இப்ப நம்ம நிறைய டீம்ஸ் பாக்குறோம். கேகேஆர் டீம்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் ஜிடிலாம் பிளேயிங் 11 பேருமே தமிழ்னு நினைக்கிறேன். அவ்வளவு தமிழ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அங்கெல்லாம். சோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இப்ப நம்ம எஸ்ஆர்எச்ல வந்து ஷபாஸ் அஹமதை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஷபாஸ் அஹமதுக்கு பதிலா வாஷிங்டன் இஸ் எ பெட்டர் சாய்ஸ்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கு என்னமோ தோணுது. பிகாஸ் வாஷிங்டன் சுந்தர் மேபி ஹி கேன் ப்ரூவ் வித் பேட் அண்ட் பால் போத் அந்த இடத்துல அப்படின்னு எனக்கு தோணுது. வாஷிங்டன் சுந்தர் அவருடைய பெர்ஃபார்மன்சஸ் ஆஃப் த பாஸ்ட் அண்ட் நவ் கம்பேர் பண்ணீங்கன்னா தி எபிலிட்டி டு மேக் த பால் ஸ்கிட் அண்ட் மேக் லைஃப் ட்ரபிள்சம் ஃபார் த பேட்ஸ்மேன், அது இன்னும் நிறைய பெட்டரா பண்ணியிருந்தார். ஷைன் இருக்கிற பால்ல அவர் அக்ராஸ் ஆடவே முடியும். பவர் பிளேயர் அப்படி போட்டு இருந்தார். மேபி இன்ஜுரினாலே என்னன்னு தெரியல, இப்ப ரொம்ப ஈஸியா பிக் பண்றாங்க. அவ்வளவு அந்த மாதிரி ஸ்டிங் இல்ல. பட் ஸ்டில் அவருக்குள்ளேயே நீங்க கம்பேர் பண்ணா அவருடைய பாஸ்ட் பெட்டர்னு சொல்லலாமே தவிர, நீங்க சொல்லாம ஷபாஸோட கம்பேர் பண்ணும்போது வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக ஆடலாம். எஸ் எஸ். ஸோ
வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான இந்த மாரி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு வந்து நம்மள எல்லாரையுமே வந்து, "அடடே! இந்த மேட்ச் கூட இவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா மாற முடியுமா?" அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்க முடியுமா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். எனி அதர் பாயிண்ட்ஸ் டூ ஆட்? அதான் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இருக்கு போல இருக்கு. ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோன் பி ஃபுல் ஆஃப் பர்சனாலிட்டி ஃபைட். டெரிஃபிக் பர்சனாலிட்டிஸ் ரெண்டுலயும் பிரில்லியன்ட் bowling ஸ்டஃப். ஆர்ஆர்ல டெரிஃபிக் bowling ஸ்டஃப், டெரிஃபிக் ஓப்பனிங் பவர் பிளே ஸ்டஃப் ரெண்டு இருக்குது. இங்க ஜிடி வந்து ஃபினிஷர்ஸ் இல்ல ஃபினிஷ் பேக் வித் ஃபினிஷர்ஸ். மில்லர் உள்ள வந்துட்டாருன்னா எக்ஸ்ட்ராடினரி ஃபினிஷர்ஸ். ஐ திங்க் தட் வில் பி த மோஸ்ட் எக்ஸைட்டிங் மேட்ச் நினைக்கிறேன். தோணுது. நெக் டு நெக் போச்சுன்னா சூப்பரா இருக்கும் அந்த மேட்ச். எஸ். யூ ஆர் பெட்டிங் ஆன் விச் டீம் சார்? ஆர்ஆரா? ஜிடியா? எனக்கு ஜிடிக்கு ஸ்லைட் வச்சிருக்கிற மாதிரி தோணுது. மில்லர் உள்ள இருந்துட்டா பெட். மில்லர் டீம்ல இருக்கணும். இல்ல அவங்க வந்து கண்டிப்பா வந்து தே வாண்ட் டு கெட் பேக் டு த வின்னிங் வேஸ். பிகாஸ் வந்து போன மேட்ச் அவங்க ஜிடி பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி கூட தோத்து போனாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட தோத்து போனாங்க. ஸோ வரிசையா தோல்வியை 2 தடவை பார்த்த இவங்க வந்து கண்டிப்பா வின்னிங் வேஸ்க்கு திரும்ப வரணும்னு நினைப்பாங்க. பட் வேற நம்மளோட ஆர்ஆர் பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் டாப் ஆஃப் த டேபிள், அன்பீட்டனா இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது வந்து உண்மையாவே வந்து அவங்களுடைய அந்த ஒரு ஈகோ சீன்ற மேட்ச் ஜிடிக்கு. ஆர்ஆருக்கு வந்து நம்ம ஏன்னா 4 மேட்ச்லாம் நம்ம என்னைக்கு ஜெயிச்சோம், when was the last time this happened bro அப்படின்னு அவங்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அதை தக்க வச்சுக்கணும்ன்ற இது இருக்கும். ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் யூ ஆர் ரைட். இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் எலக்ட்ரிஃபைங் மேட்ச். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ சார். எந்த டீம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலுமே சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டீம் விஷயத்துல எப்படி ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கும் எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. இந்த சஷாங்கன் அசுட்டோஷ் ஆடும்போது எங்கேயாரும் நம்ம துஷார் கிட்ட பால குத்துற போறாங்க, திருப்பி அந்த பயம் எனக்கு வந்து என்ன தெரியல. அந்த மாதிரி ஏத்தினீங்கன்னா அவங்க தேடி தேடி அடிக்கிறாங்க எல்லா பாலையும். அவங்களுக்கு எல்லாம் பிளைண்டா நீங்க ஏத்தினீங்கன்னா நீங்க ரீப்ளேயே போடணும். அவங்க ஒரே பால் 2 சிக்ஸ் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஆடுறாங்க. இல்ல அவர் என்னமோ இஸ் வெரி அப்சஸ்ட் வித் தட் ஷார்ட் பால். அவர் வந்து யாரோ சொல்லியிருக்காங்க, நீங்க ஷார்ட்டா போட்டு பாலா ஷியர் பேஸ் லைக் உம்ரான் மாலிக், உமேஷ் யாதவ் இவங்க அத்தனை பேரும் ஷியர் பேஸ் போட்டா ஷியர் பேஸ் போட்டு பயமுறுத்தி வில் காசல் தம் ஸ்டம்ப உடச்சிடலாம் அப்படின்னு போடுறாங்க. அது கிடையாது. அவங்க கையிலும் பேட்டரி, அவங்க அதோட டபுள் ஆடுவாங்க. அதை நம்ம யோசிக்கணும். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி பேர் ஆடும்போது ஸ்லோவர் ஸ்டஃப் போடுறது தான் பெட்டர். ஃபாஸ்டா போட்டுற. எஸ் ரைட் சார். see you tomorrow on RR versus GT உடைய RRR நான் அவங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. மறுபடியும் RRR நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு நிறைய RR எதிர்பார்க்குற மேட்ச்ல பார்ப்போம். see you soon.